கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நான் ஆவணி மாத பலன்கள் தான் சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி பொது பலன்கள் சொல்வது வழக்கம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது, கிரகங்களை வைத்து பார்க்கும் பொழுது, சனி வக்ரம் பெற்றிருக்கிறார். இந்த ஆவணி மாத கிரக நிலைகளிலே வக்ரம் பெற்று சுக்கிரனை நேரடியாக 7ஆம் பார்வையை பார்க்கிறார். இதை வைத்து பார்க்கும் பொழுது பெண்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அவர்கள் வழக்கு பிரச்சனை இப்படிகளை சந்திக்கக்கூடிய அமைப்புகள் உள்ளது. நீதி, நேர்மை, நியாயம் இந்த காலகட்டத்திலே சற்று தளர்த்தப்பட்டு உரிய நியாயம் கிடைப்பது கொஞ்சம் கடினமாக தெரிகிறது. எனவே மக்கள் எல்லோரும் கவனமாக இருக்க வேண்டும். வீண் வம்புக்கு செல்லக்கூடாது. யாரையும் விமர்சித்தல் கூடாது. எங்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று தெரிந்து பழக வேண்டும். இதில்லாமல் கண்டிப்பாக காற்று, அதிகமான காற்று வீசும், சூறைக்காற்று என்று சொல்லலாம். ஆங்காங்கே நிலச்சரிவுகள் ஏற்படும், நில அதிர்வுகள் ஏற்படும். இதில்லாமல் விபத்துக்களை மக்கள் சந்திக்க நேரிடும். அதிலே வான்வழி விபத்துக்கள் அதிகமாக இருக்கப் போகிறது. அதில்லாமல் நீரில் வரக்கூடிய விபத்துக்களும் அதிகமாக இருக்கப் போகிறது. சாலை விபத்துக்களும் இருக்கத்தான் செய்யும். இதில்லாமல் அரசாங்கம் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கும். ஆனால் பலவித தடைகளை சந்தித்து மக்களுக்கு தகுந்த நேரத்திலே அந்த சலுகைகளை தர முடியாத சூழ்நிலை இந்த ஆவணி மாதத்தில் ஏற்படும். பின்னர் கிடைக்கும், ஆனால் இப்பொழுது இல்லை. எனவே இந்த மாதிரியான பொதுவான விஷயங்கள் இந்த ஆவணி மாதத்திலே நடக்கப் போகிறது. இதையெல்லாம் கவனித்து நாம் இறை வழிபாடை செய்து நமது குலதெய்வம் இஷ்டதெய்வத்தை வழிபட்டு உலக மக்கள் அனைவரும் அமைதியாகவும் சேமமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, போரும் சற்று விஸ்தரிப்பாக இருந்து பெருசாக வராது, வந்து போகும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு உண்டான ஆவணி மாத ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். கும்பராசியில் தான் ராகு பகவான் இருக்காங்க. மீனராசியில் இந்த சனி பகவான் வக்கரம் பெற்றிருக்கார். கும்பத்தோடி பலனும் கொடுக்க போகிறார், கொடுத்துட்டுருக்கார். அது இல்லாமல் 6ஆம் இடத்துல குரு பகவான் இருக்காங்க. 5ஆம் இடத்துல செவ்வாய், 7ஆம் இடத்துல சூரியன், கேது, புதன் இருக்காங்க. 8ஆம் இடத்துல சுக்கிரன், 9ஆம் இடத்துல சந்திரன். இதுதான் ஆவணி மாதத்துடைய கிரக நிலைகள். இதை வைத்து நம்ம பலன் சொல்ல போகிறோம். பொதுவான பலன் தான் சொல்ல போகிறோம். உங்கள் சுய ஜாதக பலன் இல்லை, பொதுவாக சொல்ல போகிறோம். உங்களுக்கு ஒத்து வந்தாலும் வரலாம், ஒத்து வராமல் போகலாம். அதை முதல்ல நீங்கள் கவனித்தமாக தெரிஞ்சுக்கணும். கும்பராசிக்காரர்களுக்கு ராசியிலே ராகு இருப்பதால் அடிக்கடி ஒரு டென்ஷன், பரபரப்பு, எப்பயுமே ஒரு நிதானம், ஒரு விவேகம், ஒரு ஆலோசனை செய்து செயலில் இறங்குவது, இப்படி தான் இருந்த கும்பராசிக்காரங்க இப்போது சமீப காலமாக இந்த ராகு பகவான் வந்ததுலேருந்தே அவசரப்படுறது, ஆத்திரப்படுறது, கவனம் இல்லாமல் இருக்கிறது, இப்படி தான் இருந்துட்டு வரீங்க. அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ரெண்டாம் இடத்துல இருந்த சனி பகவான் வக்கரம் பெற்றிருப்பதால் கொஞ்சம் நிதி நிலைமை உயரும். கொடுக்கறவங்களால கொஞ்சம் ஓரளவுக்கு சீர்படும். குடும்பத்தில் கொஞ்சம் நல்ல விஷயங்கள் நடக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரியாக ஆதரவாக இருப்பாங்க. கல்வியில் தேர்ச்சி, படிப்பில் முன்னேற்றம் எல்லாமே நடக்கும். செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்தில் இருப்பதால் புத்திர பாக்கியம் உண்டானவர்கள் கவனமாக இருக்கணும். சொல்லியிருக்காங்களே டாக்டர், கர்ப்பிணியாக இருக்கும்போது கவனமாக இருக்கணுமா, வெயிட்டு தூக்கக்கூடாது, அங்கே போகக்கூடாது, இங்கே கூடாது, அப்படி அதெல்லாம் கவனமாக இருக்கணும்.
சில பேருக்கு பார்த்திருப்பீர்கள், கவனக்குறைவால் மருத்துவர் சொன்ன அறிவுரை கேட்காமல் போனதால் கரு சிதைவு ஏற்பட்டுவிடும். அபார்ஷன் சொல்றாங்க இல்லையா, அதுக்குண்டான வாய்ப்புகள் கும்பராசிக்காரங்களுக்கு உண்டு. அது பெரும்பாலும் பெண்களுக்கு தானே, பெண்கள் தானே கர்ப்பிணியாக இருப்பாங்க. அதில் கவனமாக இருக்க வேண்டும். முருகப்பெருமானை அணிந்தனம் வணங்கி வழிபட்டு வர வேண்டும். அம்மனை வழிபட்டு வரலாம், பெருமாளை வழிபட்டு வரலாம், உங்கள் குலதெய்வ தெய்வத்தை வழிபட்டு வரலாம். இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். 6ஆம் இடத்துல இருக்கும் குரு பகவான் மறைவு பெற்றாலும் ஓரளவுக்கு கடன் பிரச்சனையை தீர்த்து விடுவார். இந்த கடன் இருந்ததுன்னா கூட கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். வழக்குகள் இருந்தால் கூட முடிவுக்கு வர மாதிரி இருக்கும். எதிர்கள் தொல்லை குறைஞ்சிரும். உடல்நிலை கொஞ்சம் முன்னேற்றமாக இருக்கும். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் நல்ல விஷயம் தான் நடக்கும். ஏழிருக்கும் சூரியனும் கேதுவும் சேர்ந்து கணவன் மனைவி உறவை கொஞ்சம் ஆட்டி பார்ப்பார்கள். எப்படி நல்லா தான்ப்பா இருந்தாங்க நேற்று வரைக்கும், என்னன்னு தெரில, திடீர்னு ஒரு பேச்சு சண்டை போட்டாங்க, வந்தது புருஷன் அப்பனாடி கோச்சின்னு போயிட்டா, இப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி அவன் புருஷன் நல்ல புருஷன் தான்ப்பா, திடீர்னு என்னன்னு தெரில பொண்டாட்டியை அடிச்சிட்டான், பொண்டாட்டி தகாத வாதில் பேசிட்டான், இப்போ கோர்ட்டு கேஸ்ன்னு போயின்னு இருக்காங்க, இப்படி தான் சொல்லுவாங்க. இது மாதிரியெல்லாம் சம்பவங்கள் நடக்குது. அதற்கு தான் ஜோதிடம் முன்னெச்சரிக்கை சொல்வது தான், வழிகாட்டி தான் ஜோதிடம். ரொம்ப கவனமாக இருக்கணும். இருந்தாலும் புதன் என்ற கிரகம் கூட சேர்ந்திருப்பதால் சண்டை வராமல் இருக்கும். டக்குன்னு சரிசமாயிடும், சமரசமாயிடும். எப்பவுமே சண்டை வருமா அந்த இடத்த விட்டு நம்ம போயிடணும், ஆனந்தாலும் பெண்ணாந்தாலும். இதுதான் நிதர்சனமான உண்மை. அப்போதான் சண்டை வராமல் பெருசாகாமல் இருக்கும். அடுத்ததாக கும்பராசிக்காரர்கள் பார்க்கும் பொழுது சுக்கிரனுடைய கிரக நிலையும் சரியில்லாமல் இருக்கிறது. அதனால் என்னென்ன விளைவுகள் ஏற்படும் என்று பார்த்தீர்களானால், மறைமுகமான உறுப்புகளுக்கு பிரச்சனை வரும். யூரினரி இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க, மோஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை சொல்லுவாங்க. இது மாதிரிலாம் பிரச்சனைகள் வரும். மறைமுக தொடர்புகளாலும் பிரச்சனை வரும். அதில் கவனமாக இருக்கணும். எது எப்படி இருந்தாலுமே உங்களுடைய குலதெய்வர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருந்தால் எல்லாத்துலேருந்து வெளியே வந்துடலாம். குலதெய்வத்தை விடக்கூடாது. எப்பவுமே கஷ்டமான நேரம் வரும்போது எந்த ராசிக்காரங்க வந்தாலும் அவங்களுக்கு குலதெய்வத்தை வழிபட்டு வரணும். இதுதான் உண்மை விஷயம். குலதெய்வம் அருள் இல்லையேல் எந்த தெய்வத்தின் அருளும் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. குலதெய்வம் அருள் கட்சியில எல்லா தெய்வம் அருளும் வந்துடும், கிடைச்சிடும். உங்கள் ராசிபதி சனி பகவானாக இருப்பதால் பெரும்பாலும் சிவனை வழிபட்டு வர வேண்டும். திங்கட்கிழமை வழிபடலாம், சனிக்கிழமை வழிபடலாம், ஞாயிற்றுக்கிழமை வழிபடலாம், பிரதோஷ வழிபாடு செய்யலாம். இப்படி பலவாறு வழிபாடு செய்து வர வேண்டும். சிவனுக்கு பிடித்த அபிஷேகம், அபிஷேக பிரியர் தான் அவர். அபிஷேகத்தில் பால் வாங்கி கொடுக்கலாம். பெரும்பாலும் சிவபெருமானுக்கு கரும்பு சாறு அபிஷேகத்தை வாங்கி கொடுப்பது ரொம்ப விசேஷம். சுத்தமான கரும்பு சாறாக இருக்கணும். அதில் எலுமிச்சை சாறு, இஞ்சி சாறுலாம் சேர்த்துக்கூடாது. பியூராக இருக்கணும் கரும்பு சாறு. சுத்தமாக கோயில் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுக்கணும். அப்படி செய்தீர்களானால் அந்த அபிஷேகத்தோட பலன் உங்களுக்கு அளப்பரியதாக இருக்கும். உங்களுடைய முடியாத விஷயம் முடியும், பிரச்சனைகள் தீரும், கெடுபல் கொஞ்சம் நற்பலன் ஏற்படும், எல்லாமே நடக்கும். அடுத்ததாக கும்பராசிக்காரர்களுக்கு திறமைகள் இருந்தும் எதிர்பார்ப்போடு வாழ்க்கை நடத்தி கொண்டு வருவார்கள். அவர்களுக்கு இப்போது திறமைகள் கொஞ்சம் கொஞ்சம் வெளிப்படும். நல்ல மனிதனுடைய நட்பு கிடைக்கும். எல்லாமே நல்ல விஷயம் நடக்கும். கெட்டது நடக்கும், நல்லது நடக்கும். அது இல்லாமல் தானதங்கள் என்ற வகையில் பார்க்கும் பொழுது கும்பராசிக்காரர்கள் ரொம்ப பசியோடு இருக்கும். உங்களுக்கு பசினாலும் பசி கொலை பசியாக இருக்கணும்.
பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்ப பசியில் துடிச்சிட்டான் பாவம் அப்படின்னு, ரொம்ப நேரம் ஆச்சு சாப்பிடவே இல்லை. அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு உணவு நீர் வாங்கி கொடுங்க. பசியால் துடிப்பவர்களுக்கு அவங்க வயிற்று பிடிச்சின்னு கேட்பாங்க, ரொம்ப பசிக்குது என்னால் தாங்க முடியல, கொடுங்க சாப்பாடு கொடுங்க, ஏதாவது கொடுங்க, ஏதாவது சாப்பிட கொடுங்கன்னு தான் சொல்லுவாங்க. அந்த பசி வந்துட்டா என்ன வேணாலும் சாப்பிட்டுப்பாங்க. என்ன தெரியும், பசி ருசி அறியாது சொல்லியிருக்காங்களா இல்லையா? அதுதான் உண்மை. அப்படிப்பட்டவர்களை நீங்கள் தானதம் செய்ய வேண்டும். அது மாதிரிலாம் கொஞ்சம் தென்படுவாங்க, தென்படாமல் போக மாட்டாங்க. நம்ம தான் தெரியாமல் விட்டுடுவோம். அப்படிப்பட்டவர்களும் வாங்கி கொடுக்க வேண்டும். ஏற்கனவே சாப்பிட்ருப்பாரு ஒருத்தர், அவருக்கு திருப்பி ஒரு சாப்பாடு பாக்கெட் வாங்கி ஒருத்தர் கொடுத்துட்டு போயிருப்பாங்க. அது அப்புறம் நைட்டுக்கு வச்சுக்கலாம்னு வச்சுப்பாரு. அப்புறம் திருப்பி நீங்கள் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார்? அந்த உணவு வீணாக தானே போகும். ஏற்கனவே கொடுத்தவர்களுக்கு கொடுக்கக்கூடாது. ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா 2-3 பாக்கெட் வாங்கி வச்சுருப்பாங்க, சாப்பாடு கொடுத்துன்னே இருப்பாங்க. ஒரு அமாவாசைக்குலாம் எல்லாரும் சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க. அது மாலை மாதம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர், எல்லாருக்கும் சாப்பாடு நிறைய வழிஞ்சு கிடக்கும். இல்லாதவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அதுதான் உண்மையான விஷயம். அப்படி செய்ததால உங்களுக்கு பிரச்சனை தீரும். சரி, ஏதோ கடமைக்கு ஏற்கனவே நிறைய சாப்பாடு இருக்கு, நானும் வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு அவர் எப்படி எவ்வளோ சாப்பிடுவார்? வேஸ்ட்டாக தான் போகும். விலங்குகளுக்கு கொடுக்க வேண்டும், தான தர்மம் செய்ய வேண்டும். அதனால் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதத்திலே நான் சொன்ன இறை பரிகாரம் தான தர்மம் செய்து வந்தீர்களானால் உங்களுக்கு முடியாத விஷயம் ஒன்று முடியும். நீங்கள் யார் என்று பலருக்கும் தெரிய வரும் என்று சொல்லி எல்லா நலமும் வளம் பெற்று வாழ்வீர்கள் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.